வெல்கம் டு C++ tutorial for beginners. இந்த வீடியோல Hello World ப்ரோக்ராம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னையோட லேர்னிங் மோட்டோ, you can learn something new every day if you are ready to listen. இந்த வீடியோல சின்டாக்ஸ் படிக்க போறோம், அப்புறம் அதை வச்சு எப்படி ப்ரோக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இதுதான் Hello World ப்ரோக்ராம். ஃபர்ஸ்ட் லைன் ஹேஷ் இன்க்ளூட் IOStream. எல்லா C++ ப்ரோக்ராமும் இந்த இன்க்ளூட் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இன்க்ளூட்க்கு முன்னாடி ஒரு ஹேஷ் சிம்பிள் இருக்கு. அதோட மீனிங் ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ். கம்பைலர் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீ ப்ராசஸர் தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த ஹேஷ்க்கு அப்புறம் இருக்கிற ஹெட்டர் ஃபைல் எல்லாமே இந்த ப்ரீ ப்ராசஸர் தான் ப்ராசஸ் பண்ணும். IOStreamன்றது ஒரு ஹெட்டர் ஃபைல் லைப்ரரி. இந்த மாதிரி நிறைய லைப்ரரிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இந்த IOStreamன்ற லைப்ரரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த லைப்ரரி தான் cout, cin ஆப்ஜெக்ட்ஸ் தான் டிஃபைன் பண்ண யூஸ் ஆகும். இப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இல்லாத மாதிரி இருக்கும். பட் ப்ரோக்ராம் நம்ம ப்ரொசீட் பண்ணும்போது இதெல்லாம் நமக்கு புரியும். coutனா ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், cinனா ஸ்டாண்டர்ட் இன்புட் ஸ்ட்ரீம். செகண்ட் லைன் யூசிங் நேம் ஸ்பேஸ் std. ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பேஸ்னா என்ன? நேம் ஸ்பேஸோட டெஃபினிஷன் என்னன்னா, a namespace is a declarative region that provides scope to the identifiers. சிம்பிளா நேம் ஸ்பேஸ்ன்றது ஒரு லாஜிக்கல் குரூப் ஆஃப் கோட். எதுக்கு இதுனா, நேம் கொலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஒரே நேமில் நம்ம 2 கிளாஸ் இருந்தால் எரர் வர வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதே லைனில் எஸ்டிடின்னு டிஃபைன் பண்ணியிருக்கு. அது எதுக்குன்னா, ஸ்டாண்டர்டான நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமில். அது ஷார்ட்டாக எஸ்டிடின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சிம்பிள். நம்ம அதுக்கு என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம் நேம் ஸ்பேஸ்க்கு. இந்த லைன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா std: cout அப்படின்ற லைனை நம்ம இந்த கோடுக்குள்ளே, பிளாக் ஆஃப் கோடுக்குள்ளே யூஸ் பண்ணலாம். அந்த எக்ஸாம்பிள் நம்ம லேட்டர் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் நம்ம யூசிங் நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணியிருக்கோம். தேர்ட் லைன் இன்ட் மெயின், அப்புறம் ஒரு ப்ராக்கெட். எல்லா C++ ப்ரோக்ராமுக்கும் கண்டிப்பாக ஒரு மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் தான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். ரியல் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிறது இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான். அதுக்கு முன்னாடி இருக்க எல்லாமே ப்ரீ ப்ராசஸரோட ஒர்க். கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பிளாக் ஆஃப் கோட். அதாவது இந்த சிஸ்டம் முக்கியமாக ரன் பண்ணக்கூடிய பிளாக் ஆஃப் கோட் வந்து இந்த கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் தான் இருக்கும். அதுதான் நம்ம சிஸ்டம் எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஆக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இல்லைனா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அதில் cout hello worldன்னு இருக்குது. இதை cout, இதை coutன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். coutன்றது ஒரு ஆப்ஜெக்ட். டூ லெஸ்ஸர் தென் ஆப்ரேட்டரோட தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி coutன்றது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். இதுக்குள்ள நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகுறதுக்கு அவுட்புட் டிவைஸ், இன்புட் டிவைஸ்ன்னு நம்ம 2 படிச்சுப்போம். அவுட்புட் டிவைஸ்னா என்ன? மானிட்டர். அதாவது மானிட்டரில் நம்ம டிஸ்பிளே பண்ணுற திங்ஸ் எல்லாமே நம்ம இந்த coutக்குள்ளே கொடுப்போம். அதாவது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம். ஓகே, இப்போ நம்ம இன்புட்டாக ஒன்று யூசர் கிட்டேருந்து வாங்குறோம்னா அதை cinல வாங்குவோம். ஏன்னா அது இன்புட் டிவைஸ், இன்புட்டில் வாங்குறோம். ஓகேயா? நம்ம எக்ஸாம்பிளாக ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். அதுக்காக தான் cout 2 லெசர்ஜன் சிம்பிள், அப்புறம் டபுள் கோட்ஸில் ஹலோன்னு போட்டிருக்கோம். அப்புறம் எல்லா C++ ஸ்டேட்மெண்ட்டும் செமிகோலனோட தான் எண்ட் ஆகணும். அப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட் எண்ட் ஆயிருக்குன்னு சிஸ்டம்க்கு தெரியும். அப்போ தான் கம்பைலருக்கு எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆகுதுன்னு தெரியும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, நம்ம ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணுற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு. நம்ம மெயின் ஃபங்க்ஷன் இன்ட் டைப்பில் டிஃபைன் பண்ணியிருக்கோம், இன்டீஜர் டைப்பில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இட் மஸ்ட் ரிட்டர்ன் அண்ட் இன்டிஜர். சப்போஸ் வாய்ட் மெயின் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தா நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண தேவையில்லை. வாய்ட்னா அது எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கர்லி பிரேசஸை க்ளோஸ் பண்ண மறந்துடக்கூடாது, அது வந்து எரர். இதோட அவுட்புட் ஹலோ. இப்போ நம்ம கற்றுக்கிட்ட இந்த சின்டாக்ஸ் அண்ட் சம் லாஜிக்ஸ் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் கூட கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் முக்கியமான 2 டாபிக்ஸ் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ.